Praise God. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Praise Lord. ದೇವರಿಗೆ ಮಹಿಮೆ. ಯೇಸುವಿನ ನಾಮத்தில் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಾಮದಲ್ಲಿ ನಿಮ್ಮನ್ನು ಶುಭ ಕೋರ್ತೇವೆ. ನಾளுக்காக தேவனை ಸ್ತೋத்திರಿக்கிறேன். ಈ ದಿನಕ್ಕಾಗಿ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ. ಅರಿಮೆಯಾನ நல்ல ನಾள். ಪ್ರೀತಿ ಒಳ್ಳೆ ದಿನ. கர்த்தர் உண்டாக்கின ಎಲ್ಲ ನನ್மைக்காக ಪಡೆದ. ಕರ್ತನು ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದ ಎಲ್ಲವನ್ನು ದೇವರು ಒಳ್ಳೆಯದಕ್ಕಾಗಿ. இந்த நாளையும் கர்த்தர் நன்மைக்காக படைத்தார். ಈ ದಿನವನ್ನು ಕರ್ತನು ಒಳ್ಳೆಯದಕ್ಕಾಗಿ ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದ. இந்த வார்த்தை உங்கள் இதயத்தில் ஆசீர்வாதத்தையும் விடுதலை கொண்டு வரும். ಈ ವಾಕ್ಯ ನಿಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಬಿಡುಗಡೆಯನ್ನು ಕೊಡುತ್ತದೆ. கிறிஸ்துவுக்குள் உங்களை ஆசீர்வதிக்கும். ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತದೆ. நீங்க நல்லா இருப்பீங்க, வாழ்ந்திருப்பீங்க, சுகித்திருப்பீங்க, ஆசீர்வாதம். ನೀವು ಚೆನ್ನಾಗಿರ್ತೀರಾ, ಬದುಕಿರ್ತೀರಾ, ಸೌಖ್ಯವಾಗಿರ್ತೀರಾ, ಆಶೀರ್ವಾದವಾಗಿರ್ತೀರಾ. ஒரு ஆமென் சொல்லுங்க விசுவாசத்தை. ಆಮೆನ್ ಅಂತ ಹೇಳಿ ನಮಗೆ. ஆமென். ಆಮೆನ್. Praise God. Praise Lord. ஆதியாகம புத்தகம் ಆದಿಕಾಂಡ 28ாம் அதிகாரம் 28ನೇ ಅಧ್ಯಾಯ 20ாம் வசனம். 20ನೇ அருமையான வார்த்தை யாக்கோபு சொல்லுகிறார். ಬಹಳ ಸುಂದರವಾಗಿ ಒಂದು ಮಾತನ್ನ ಯಾಕೋಬನು ಹೇಳ್ತಾನೆ. அப்பொழுது யாக்கோபு, ಆಗ ಯಾಕೋಬನು, தேவன் என்னோடு கூட இருந்து ದೇವರು ನನ್ನ ಸಂಗಡ ಇದ್ದು நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி ನಾನು ಹೋಗುವಂತ ಈ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನನ್ನ ಕಾಪಾಡಿ உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரம் எனக்கு தர வேண்டும் என்று அவர் விண்ணப்பம் செய்கிறார். ತಿನ್ನುವುದಕ್ಕೆ ಆಹಾರವನ್ನು, ಉಡುವುದಕ್ಕೆ ವಸ್ತ್ರವನ್ನು ದೇವರು ನನಗೆ ಕೊಡಬೇಕು. யாக்கோபு தன்னுடைய வாழ்க்கையில ಯಾಕೋಬನು ತನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ வாஞ்சிக்கிற விரும்புகிற காரியம் என்ன? ಅವನು ಬಯಸುವಂತೆ ಇಷ್ಟಪಡುವಂತ ಕಾರ್ಯ ಏನು ಗೊತ್ತಾ? என் தேவன் என்னோடு கூட இருக்காரு. ನನ್ನ ದೇವರು ನನ್ನ ಸಂಗಡ ಇರಬೇಕು. எவ்வளவு பெரிய ஆசை பாருங்க யாக்கோபு. ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ಆಸೆ ನೋಡ್ರಿ ಯಾಕೋಬು. ಎಲ್ಲ ಅನೇಕ ಕಾರ್ಯங்களை கேட்கலாம், ஜெபிக்கலாம். ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಕೇಳಬಹುದು, ಪ್ರಾರ್ಥಿಸಬಹುದು. யாக்கோபுக்கு ஒரு ஆசை உண்டு. ಅದು ಯಾಕೋಬನಿಗೆ ಒಂದು ಆಸೆ. என் தேவன் என் கூடவே இருக்கணும். ನನ್ನ ದೇವರು ನನ್ನ ಸಂಗಡನೇ. அதனால அந்த காலையில் எழுப்பி சொல்றான். ಅದಕ್ಕೆ ಆ ಬೆಳಗ್ಗೆ ಸಮಯದಲ್ಲಿ ಎದ್ದು ಹೇಳ್ತಾನೆ, தேவனாகிய கர்த்தாவே நீர் என்னோடு கூட இருங்க. ದೇವರಾದ ಕರ್ತನೆ ನೀನು ನನ್ನ ಸಂಗಡ ಇರಬೇಕು. எத்தனை பேருக்கு இருதயத்துல தேவன் என் கூடவே இருக்கணும், நான் அவர் கூடவே இருக்கணும் வாஞ்சிக்கிறீங்க? ಎಷ್ಟು ಜನರ ಹೃದಯದಲ್ಲಿ ನಾನು ಅವರ ಸಂಗಡ ಇರಬೇಕು, ಅವರು ನನ್ನ ಸಂಗಡ ಇರಬೇಕು ಅಂತ ಬಯಸ್ತಾರೆ. யாத்திராகமம் 25ாம் அதிகாரம் 8ாம் வசனத்தை வாசிக்கும்போது ವಿಮೋಚನ ಕಾಂಡ 25ನೇ ಅಧ್ಯಾಯ 8ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದುವಾಗ கர்த்தர் சொல்லுகிறார், ಕರ್ತನೆ ಹೇಳ್ತಾರೆ, இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರನ್ನ ನೋಡಿ, அவர்கள் நடுவேலே நான் வாசம் பண்ணி ಅವರ ನಡುವೆ ನಾನು ವಾಸ ಮಾಡಿ எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்கும் வேண்டும் என்று மோசே கிட்ட கர்த்தர். ನನಗೆ ಒಂದು ಪರಿಶುದ್ಧ ಸ್ಥಳವನ್ನು ಉಂಟು ಮಾಡಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಮೋಶೆ ಸಂಗಡ ಹೇಳ್ತಾರೆ. தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட வாசம் செய்ய விரும்புகிறார். ದೇವರಾದ ಕರ್ತನು ನಮ್ಮ ಸಂಗಡ ವಾಸ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಬಯಸ್ತಾರೆ. கேட்கிறேன் அன்பு தேவ ஜனமே, ಇದನ್ನ ಕೇಳುವಂತ ಪ್ರೀತಿಯ ದೇವ ಜನರೇ, உங்களோடு கர்த்தர் வாசம் பண்ண விரும்புகிறார். ನಿಮ್ಮ ಸಂಗಡ ದೇವರು ವಾಸ ಮಾಡಲಿಕ್ಕೆ தடவை அவர் நம்ம கூட இருக்கணும், நமக்கு அற்புதம் செய்யணும், விடுதலை தரணும் ஜெபிச்சிருப்போம், கேட்டிருப்போம். ಎಷ್ಟೋ ಬಾರಿ ನಾವು ಅವ್ರು ನಮ್ಮ ಸಂಗಡ ಇರ್ಬೇಕು, ಅವ್ರು ನಮಗೆ ಬಿಡುಗಡೆ ಕೊಡ್ಬೇಕು ಅಂತ ಎಷ್ಟೋ ಸರಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿರ್ತೀವಿ. யாத்திராகமம் 25:8 ಅದು ವಿಮೋಚನ ಕಾಂಡ 25 ಕರ್ತನಾದ நான் அவர்கள் நடுவில் வாசம், ನಾನು ಅವರ ಸಂಗಡ ಅವರ ಮಧ್ಯ ವಾಸ. நமக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுங்களா? ನಮ್ಗೆ ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ಭಾಗ್ಯತೆ. தேவன் நம்மளை பார்த்து சொல்லார், நான் அவர்கள் நடுவில் வாசம் பண்ண. ನಮ್ಮ ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ, ನಾನು ಅವರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ವಾಸ ಮಾಡಬೇಕು. வாலிப தம்பி தங்கச்சி, ಪ್ರೀತಿ ಯವನಸ್ಥ சகோதரனே சகோதரி, ಸಹೋದರ ಸಹೋದರಿ, என் அன்பு தேவ ஊழியக்காரனே, ಪ್ರೀತಿಯ ದೇವ ಸೇವಕರು, உங்க குடும்பத்தோடு உங்க சபையோடு உங்களோட தேவன் வாசம் பண்ணவே. ನಿಮ್ಮ ಕುಟುಂಬದೊಂದಿಗೆ ನಿಮ್ಮ ಸಭೆಯೊಂದಿಗೆ ದೇವರು ವಾಸ ಮಾಡಬೇಕು. ಬಿಸಿ ಆಯ್ತೇನ್ರಿங்களா? ಬಿಸಿಯಾಗಿದ್ದೀನಿ ಅಂತ ಹೇಳಿ அதெல்லாம் ஓர கட்டுங்க. ಎಲ್ಲ ಕೂಡ ಸೈಡ್ ಅಲ್ಲಿ வாசம் பண்ண வேண்டும். ಅವರು ವಾಸ ಮಾಡಬೇಕು. என்ன செய்யணும்? வாசம் பண்ண. ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು? அவர் பேசுறார், நான் தான் உங்க மத்தியில வாசம். ಅವ್ರು ಮಾತಾಡ್ತಾರೆ, ನಾನೇ ನಿನ್ನ ಸಂಗಡ ವಾಸ. கொஞ்ச நேரத்து ஒதுக்கு, ಸಮಯವನ್ನ ಕೊಡು. ஓடிக்கினே இருக்கிற ஊழியக்காரன், ಓಡ್ತಾನೆ வண்டியில பறந்துக்கினே இருக்கிற, ಗಾಡಿಯಲ್ಲಿ ಹಾರ್ತಾನೆ ಇರ್ತೀವಿ, கார்ல பறந்துக்கினே இருக்கிற, ಕಾರಲ್ಲಿ ಹಾರ್ತಾನೆ ಇರ್ತೇವೆ. நிறுத்து, ನಿಲ್ಲಿಸ್, கொஞ்சம் நிறுத்து, ಸ್ವಲ್ಪ ನಿಲ್ಲಿಸ್. அவர் உன் கூட வாசம். ಅವರು ನಿಮ್ಮ ಸಂಗಡ ವಾಸ ಮಾಡ್ತಾರೆ. இவ்வளவு பெரிய தேவன், ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ದೇವರು, இவ்வளவு ஐஸ்வர்யத்தை கொடுத்தாரு. ಇಷ್ಟು ಐಶ್ವರ್ಯವನ್ನು ನಿಮಗೆ. ஜெபிக்கவே நேரம் இல்லை, ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋದಕ್ಕೆ, வேத வாசிக்கவே நேரம் இல்லை, ವಾಕ್ಯ ಓದೋದಕ್ಕೆ ಸಮಯ. தயவு செய்து அந்த வார்த்தையை சொன்னார். ದಯವಿಟ್ಟು ಆ ಮಾತನ್ನ ಹೇಳಿ. மகாபிரபு ராஜா, ಮಹಾಪ್ರಭು, அந்த சராசரங்களை படைத்து ಸರ್ವವನ್ನು ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದ ಆತನು உன்னோடு வாசம் பண்ண அவர் வாஞ்சிக்கிறார், விரும்புகிறார். ನಿನ್ನ ಸಂಗಡ ವಾಸ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಅವರು ಬಯಸ್ತಾರೆ. யாத்திராகமம் 29:43 வாசித்து பாருங்க. ವಿಮೋಚನ ಕಾಂಡ 29ನೇ ಅಧ್ಯಾಯ 43ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನೋಡ್ರಿ. அங்கே இஸ்ரவேல் புத்திரன் நான் சந்திப்பேன், ಅಲ್ಲಿ ಹೇಳ್ತಾರೆ ಅವರು, ನಾನು ಇಸ್ರಾಯೇಲ್ ಪುತ್ರನ ಸಂಧಿಸ್ತೇನೆ. அந்த ஸ்தலம் என்னுடைய மகிமையால் பரிசுத்தமாக்கப்பட்டது. ಆ ಸ್ಥಳ ನನ್ನ ಮಹಿಮೆಯಿಂದ ಪರಿಶುದ್ಧಗೊಳಿಸಲ್ಪடும். அவர் எங்க வாசம் பண்றாரோ ಅವರು ಎಲ್ಲಿ ವಾಸ அந்த ಮಾಡ್ತಾರೆ, ஸ்தலம் ಆ ಸ್ಥಳ
அவருடைய மகிமையினால பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கு. ಅವರ ಮಹಿಮೆಯಿಂದ ಅದು ಪರಿಶುದ್ಧವಾಗಿರುತ್ತದೆ. ஆலயம் மாத்திரமல்ல, வாசம் செய்கிற, வேலை செய்கிற எல்லா இடங்களிலும் அவர் வாசம் செய்து அவர்கள் மகிமை தங்க வேண்டும் என்று ಎಲ್ಲಾ ಸ್ಥಳಗಳಲ್ಲೂ ಅವರೇ ವಾಸ ಮಾಡಿ ಅವರ ಮಹಿಮೆ ಅಲ್ಲಿ ಇರಬೇಕು ಅಂತ ಬಯಸ್ತಾರೆ. அப்ப தேவ பிள்ளைகளாக நீங்க வேலை செய்கிற இடத்துல, ಹಾಗಾದ್ರೆ ದೇವರ ಮಕ್ಕಳಾದ ನೀವು ಕೆಲಸ ಮಾಡುವಂತ ಸ್ಥಳಗಳಲ್ಲಿ அந்த ஸ்தலத்துல கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ದೇವರು ನಿಮ್ಮ ಸಂಗಡ மகிமை உங்களோடு கூட இருக்கிறார். ಅವರ ಮಹಿಮೆ ನಿಮ್ಮ ಸಂಗಡ ಇರುತ್ತೆ. இந்த வார்த்தைக்கு பிறகு, ಈ ವಾಕ್ಯದ இந்த வசனத்துக்கு பிறகு ಈ ವಚನದ ನಂತರ உங்க வாழ்க்கை மாற்றப்படும். ನಿಮ್ಮ ಜೀವನವೇ ಬದಲಾಗುತ್ತೆ. உங்க வேலை ஸ்தலத்துல அற்புதம் நடக்கும். ನಿಮ್ಮ ಕೆಲಸ ಸ್ಥಳಗಳಲ್ಲಿ ಅದ್ಭುತ ನಡೆಯುತ್ತೆ. குடும்பத்துல அற்புதம் நடக்கும். ನಿಮ್ಮ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಅದ್ಭುತ உங்களுக்குள்ள மாற்றம் நடக்கும். ನಿಮ್ಮಲ್ಲಿ ಬದಲಾವಣೆ, உங்க ஜெப நேரங்கள் மாற்றப்படும். ನಿಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆ ಸಮಯಗಳು அவர் வாசம் பண்ணுகிற ஸ்தலத்துல அவர் மாற்றத்தை உண்டாக்குவார். ಅವರು ವಾಸ ಮಾಡುವಂತ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಅವರೇ ಬದಲಾವಣೆಯನ್ನು ಉಂಟು. அவர் தங்குகிற ஸ்தலம் பரிசுத்தமா இருக்கும். ಅವರು ತಂಗಿರುವಂತ ಸ್ಥಳ ಅದು ಪರಿಶುದ್ಧ. அது அவருடைய மகிமையில பரிசுத்தமாக்கும். ಅದು ಅವರ ಮಹಿಮೆಯಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧವಾಗಿದೆ. இனி ஒரு மாற்றம் தான். ಇನ್ನು ಬದಲಾವಣೆ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ಚಿಂತೆ ಮಾಡಬೇಕಾದ கர்த்தரே வாக்குத்தத்தம் செய்கிறார். ಕರ್ತನೆ ವಾಗ್ದಾನ ಮಾಡಿದ. யாத்திராகமம் 29:43 ವಿಮೋಚನೆ ಕಾಂಡ 29ನೇ ಅಧ್ಯಾಯ 43 அவரே வாக்குத்தத்தம் செய்கிறார். ಅವರೇ ನಮಗೆ ವಾಗ್ದಾನ. நான் வாசம் ஸ்தலத்துல என் மகிமை இருக்கும், அது பரிசுத்தமா இருக்கும். ನಾನು ವಾಸ ಮಾಡುವಂತ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನನ್ನ ಮಹಿಮೆ ಇರುತ್ತದೆ, ಅದು ಪರಿಶುದ್ಧವಾಗಿದೆ. அநேகர் வாஞ்சிக்கிறீங்கல்ல, ಅನೇಕರು ಬಯಸ್ತೀರಾ மாற்றம் வேணும் என் வாழ்க்கையில, ನನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ಒಂದು ಬದಲಾವಣೆ, என் வீட்டுக்காருக்குள்ள மாற்ற வேண்டும், ನನ್ನ ಗಂಡನಲ್ಲಿ ಒಂದು ಬದಲಾವಣೆ ಉಂಟು, அநேக சகோதரி மனைவிக்குள்ள மாற்ற வேண்டும், ಅನೇಕ ಸಹೋದರ ಹೇಳ್ತೀರಿ ನನ್ನ ಹೆಂಡತಿಯೊಳಗೆ ಒಂದು ಬದಲಾವಣೆ அநேக ಉಂಟಾಗಬೇಕು, பெற்றோர் என் பிள்ளைக்குள்ள மாற்ற வேண்டும், ಅನೇಕ ಪೋಷಕರುಗಳು ನನ್ನ ಮಕ್ಕಳಲ್ಲಿ ಒಂದು ಬದಲಾವಣೆ அநேக ಉಂಟಾಗಬೇಕು, பிள்ளைகள் என் பெற்றோருக்குள்ள மாற்றம், ಅನೇಕ ಮಕ್ಕಳು ನನ್ನ ತಂದೆ ತಾಯಿಯಲ್ಲಿ ಒಂದು ಬದಲಾವಣೆ ಉಂಟಾಗಬೇಕು, என் சர்ச்சில் மாற்றம், ಸಭೆಯಲ್ಲಿ ಬದಲಾವಣೆ, என்னுடைய ஏரியாவுல மாற்றம், ನನ್ನ ಏರಿಯಾದಲ್ಲಿ ಬದಲಾವಣೆ, என் பட்டணத்துல மாற்றம், ನಾನು ವಾಸ ಮಾಡುವ ಪಟ್ಟಣದಲ್ಲಿ ಬದಲಾವಣೆ, தேசத்துல மாற்றம், ನನ್ನ ದೇಶದಲ್ಲಿ ಬದಲಾವಣೆ. யாரால முடியும்? ಯಾರಿಂದ ಇದು சர்வ வல்லமல்ல தேவன், ಸರ್ವಶಕ್ತನಾದ அவர் ದೇವರು, தங்குகிற ஸ்தலம் ಅವರು ವಾಸ ಮಾಡುವಂತ ಸ್ಥಳ, மகிமையில பரிசுத்தம். ಅದು ಮಹಿಮೆಯಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧವಾಗಿದೆ. மகிமை கொண்டு வர வேண்டியது நம்முடைய வேலை. ಆ ಮಹಿಮೆಯನ್ನ ನಾವು ಇಳಿಸುವಂತ ಕೆಲಸ ನಮ್ಮ ಕೆಲಸ. துதியினாலும், ಸ್ತುತಿ, ஜபத்தினாலும், ಪ್ರಾರ್ಥನೆ, ஐக்கியத்தினாலும், ಐಕ್ಯತೆ, ஒரு மனதினாலும் அந்த ಒಮ್ಮನಸ್ಸು மகிமை கடந்து வரும். ಆ ಮಹಿಮೆ ಬರುತ್ತೆ. ஏசப்பா சொல்றார், ಯೇಸು ಸ್ವಾಮಿ, எங்கே 2-3 பேர் நாமத்தினால் சேர்ந்து வருகிறார், ಎಲ್ಲಿ 2-3 ನನ್ನ ಹೆಸರಿನಲ್ಲಿ ಒಂದುಗೂಡುತ್ತಾರೆ, நான் அவர்கள் மத்தியில வருவேன். ನಾನು ಅವರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಬರುತ್ತೇನೆ. இவ்வளவு பெரிய பாக்கியம். ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ಭಾಗ್ಯ. அவரே வருகிறேன்னு சொல்லி ಅವರೇ ಬರ್ತೇನೆ. ஏன் கலக வேண்டும்? ಯಾಕೆ ನಮಗೆ ಕಳವಳ? மருத்துவமனையில ಆಸ್ಪತ್ರೆಗಳಲ್ಲಿ கைவிடப்பட்டு ಕೈ ಬಿಡಲ್ಪಟ್ಟು பிளட் ரிப்போர்ட்லாம் நெகட்டிவா இருக்கு, ಎಲ್ಲಾ ಬ್ಲಡ್ ರಿಪೋರ್ಟ್ಗಳು ನೆಗೆಟಿವ್ டாக்டர் ಆಗಿದೆ. என்னன்னு சொல்லிட்டாங்க. ಡಾಕ್ಟರ್ ಏನೇನೋ ಹೇಳ್ಬಿಟ್ಟು பயந்து இருக்கிறியா? ಎದುರ್ತಾ ಇದ್ದೀರಾ? பயப்பட வேண்டாம். ಎದುರಬೇಕು. அவருடைய மகிமை வரும்போது ಆತನ ಮಹಿಮೆ ಬರುವ ಅದ್ಭುತ. சகோதர அற்புதம் நடக்கும். ಸಹೋದರ ಅದ್ಭುತ, என் அன்பு சகோதரி அற்புதம் நடக்கும். ಸಹೋದರಿ ಅದ್ಭುತ ನಡೆಯುತ್ತೆ. இது அற்புதத்தின் நாள். ಇದು ಅದ್ಭುತದ இது ಸಮಯ. அற்புதம் செய்கிற இயேசுவின் மகிமை வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறாபா. ಇದು ಅದ್ಭುತವನ್ನ ಮಾಡುವಂತ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮಹಿಮೆ ನಡೆಯುತ್ತೆ. எவ்வளவு பேர் ஜெபிச்சுட்டாங்க, ஒரு அற்புதம் நடக்கல. ಎಷ್ಟೋ ಜನ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ಬಿಟ್ರು, இன்றைக்கு அற்புதம் நடக்கும். ಇವತ್ತು ಅದ್ಭುತ. வேதத்தை எடு, ವಾಕ್ಯವನ್ನ, அந்த ரகசியத்தை பார், ಆ ರಹಸ್ಯ, வல்லமை பார். ಆ ಮಹಿಮೆ உனக்கு ஒரு அற்புதம், ನಿನಗೆ ಒಂದು ಅದ್ಭುತ, உன் பிள்ளைகளுக்கு ஒரு ನಿನ್ನ அற்புதம், ಮಕ್ಕಳಲ್ಲಿ ಒಂದು ಅದ್ಭುತ, உன் மனைவியில ஒரு அற்புதம் நடக்கும், ನಿನ್ನ ಹೆಂಡತಿಯಲ್ಲಿ ಒಂದು ಅದ್ಭುತ, உன் கனவுல ஒரு அற்புதம் நடக்கும். ನಿನ್ನ ಗಂಡನಲ್ಲಿ ಒಂದು ಅದ್ಭುತ, ஊழிய செய்கிற அன்பு ஊழியக்காரங்க ಸೇವೆ ಮಾಡುವಂತ ಪ್ರಿಯ ಸೇವಕ, ஊழியத்தில் ஒரு அற்புதம் நடக்கும். ನಿಮ್ಮ ಸೇವೆಯಲ್ಲಿ ಒಂದು ಅದ್ಭುತ. அற்புதம் செய்கிறதா நம்மோட ಅದ್ಭುತ ಮಾಡುವವರೇ நமக்குள்ள வாசம் பண்ணும்படி, ನಮ್ಮಲ್ಲಿ ವಾಸ நம்மோட ಮಾಡುವ, உலாவும்படி, ನಮ್ಮಲ್ಲಿ ಅವರು நமக்குள்ள ಇರುವಂತೆ, தங்கி இருக்கும்படி ನಮ್ಮಲ್ಲೇ ತಂಗಿರುವ இவ்வளவு பெரிய வாக்கியம். ಇಷ್ಟು ದೊಡ್ಡ ಭಾಗ್ಯ. அததான் யாக்கோபு சொல்லுகிறார், ಅದನ್ನೇ ಯಾಕೋಬ, நீ என் கூடவே இருந்து, ನೀ ನನ್ನ ಸಂಗಡ ಇದ್ದು எப்போது என் கூடவே இருக்கணும், ಯಾವಾಗಲೂ என் ನನ್ನ பயணத்துல கூட இருக்கணும், ನನ್ನ ಪ್ರಯಾಣದಲ್ಲಿ, என் ஆகாரத்துல நீங்க கூட இருக்கணும், ನನ್ನ ಆಹಾರದಲ್ಲೂ எனக்கு ನೀವು வஸ்திரங்களை தந்து ನನಗೆ என்னை ವಸ್ತ್ರ நடத்துங்கன்னு சொல்லி அவர் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறார். ನನ್ನ ನಡೆಸಿರಿ ಎಂಬುದಾಗಿ ನಂಬಿಕೆಯಿಂದ என் கூடவே இருந்து என்ன நடத்துங்கன்னு சொல்லுகிறார். ನನ್ನ ಜೊತೆಯಲ್ಲೇ ಇದ್ದು இந்த ನನ್ನ வருஷம் நீங்க கேளுங்க, இந்த மாசம் என் கூடவே இருந்து நடத்துங்க, ಈ ಕೇಳಿರಿ ನೀವು ಈ ತಿಂಗಳಲ್ಲಿ ದೇವರು ನಿನ್ನ ಸಂಗಡ ಇದ್ದು ನಡೆಸ, என் பிள்ளைகளோடு இருந்து நடத்துங்க, ನನ್ನ ಮಕ್ಕಳೊಟ್ಟಿಗೆ ಇದ್ದು ನಡೆಸು, திருமணத்துக்கு ஆயத்தமா இருக்கிறார், ಮದುವೆಗೆ என் ಸಿದ್ಧವಾಗಿದ್ದ பிள்ளையோடு கூட இருங்க, ನನ್ನ ಮಕ್ಕಳೊಟ್ಟಿಗೆ ಇರು. நல்ல இடத்துல கர்த்தர் அற்புதம் செய்யும். ಒಳ್ಳೆ ಜಾಗದಲ್ಲಿ உன் பிள்ளைகளுக்கு நல்ல திருமணத்தை கர்த்தர் அற்புதமா ನಿಮ್ಮ ஏற்படுத்தும். ಮಕ್ಕಳಿಗೆ ಮದುವೆಯನ್ನ ಅದ್ಭುತವಾಗಿ ದೇವರು ನಡೆಸ, பிள்ளைகளை குறித்த கவலை எடுத்துப்படு, ಮಕ್ಕಳ ಕುರಿತಾದ ಚಿಂತನೆ, திருமணத்தை குறித்த கவலை எடுத்துப்படு, ಮದುವೆ ಕುರಿತಾದ ಚಿಂತನೆ, திருமணமாகி காத்திருக்கிற பிள்ளைங்க ಮದುವೆಗಾಗಿ ಕಾದಿರುವಂತೆ என்ன அற்புதம் தெரியுங்களா? ಏನ್ ಅದ್ಭುತ ಗೊತ್ತಾ? ரெட்ட ரெட்டத்தின பிள்ளைகளை நீங்க பெறுவதற்கு கர்த்தர் அனுக்கிரகம் செய்யும். ಟ್ವಿನ್ಸ್ ಟ್ವಿನ್ಸ್ ಆಗಿ ಮಕ್ಕಳು ಹೇರುವಂತ ಕೃಪೆಯನ್ನ ದೇವರು ನಿಮ್ಗೆ, ஒரு பிள்ளைக்காக ஜெபிச்சுட்டு ಒಂದು ಮಕ್ಕಳಿಗಾಗಿ ನೀವು கர்த்தர் அவன் கூட இருந்தா ಕರ್ತನು
ನಿಮ್ಮ ಜೊತೆ ரெண்டு பிள்ளைகளை நீங்க பெற்றெடுக்க ಅವಳಿ ಜವಳಿ ಮಕ್ಕಳನ್ನ ಕೂಡ ரெண்டு ரெண்டா கர்த்தர் கிருபை செய்வார். ಅವಳಿ ಜವಳಿ ಹಾಗೆ ಮಕ್ಕಳು அது ಕೃಪೆ பெற்றெடுக்கிற பாக்கியத்தை தருவார். ಅದು ಹೆರುವಂತ ಬಾಧ್ಯತೆಯನ್ನು ದೇವರು சந்தோஷமா முகத்தை சிரிங்கி பார்க்கலாம். ಸಂತೋಷವಾಗಿ ನೀವು இதனால அந்த கவலை எல்லாம் பிள்ளை குறிச்ச கவலை நிறுத்தி சிரிங்கி பார்க்கலாம். ಮಕ್ಕಳ ಕುರಿತಾದ ಚಿಂತೆ ಎಲ್ಲ ತೆಗೆದಾಕಿ கர்த்தர் என் கூட இருந்தா, ಕರ್ತನು ನನ್ನ ಸಂಗಡ ஏசப்பா என் கூட இருந்தா, ಯೇಸು ಸ್ವಾಮಿ ನನ್ನ ಜೊತೆ ಗರ್ಭத்துல ரெண்டு பிள்ளைகளை கர்த்தர் ನನ್ನ ಗರ್ಭದಲ್ಲಿ ಎರಡು ಮಕ್ಕಳು ಅವಳಿ ಜೋಡಿ ಮಕ್ಕಳನ್ನ ದೇವರು ஈசாக்கு தன் மனைவிக்காய் ஜெபிக்கிறார். ಇಸಾಕನು ತನ್ನ ಹೆಂಡತಿಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ரெண்டு ಮಾಡ್ತಾನೆ. பிள்ளைகளை கர்த்தர் பெரும்படியா கர்த்தர் அனுக்கிறார். ಎರಡು ಮಕ್ಕಳನ್ನ ಇರುವಂತ ಕೃಪೆಯನ್ನ ದೇವರು ಅವರಿಗೆ ಅನುಗ್ರಹಿಸ್ತಾರೆ. யெகோவா ஈரே, ಯೆಹೋವ ಈರೆ, இவ்வளவு பெரிய கர்த்தர். ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ದೇವರು. அடுத்தது வசனம் சொல்லுது, ನಂತರ ವಾಕ್ಯ யாத்திராகமம் 29:45 வருஷத்தை பாருங்க. ವಿಮೋಚನೆ ಕಂಡ 29ನೇ ಅಧ್ಯಾಯ 45ನೇ ವಾಕ್ಯ. இஸ்ரவேல் புத்திரர் நடுவில் நான் வாசம் பண்ணி ಇಸ್ರಾಯೇಲ್ ಪುತ್ರರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ನಾನು ವಾಸ ಮಾಡಿ அவர்களுக்கு தேவனாய். ಅವರಿಗೆ ನಾನು ದೇವರಾಗಿ. அவரே சொல்ல, நான் உங்களுக்கு தேவனாய். ಅವ್ರು ಹೇಳ್ತಾರೆ, ನಾನೇ ನಿಮ್ಮ ದೇವರಾಗಿ உங்க நடுவில் வாசம் பண்ணுங்க, ನಿಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ವಾಸ ಮಾಡುತ್ತೇನೆ, உங்களுக்கு தேவனாய். ನಿಮಗೆ ದೇವರಾಗಿ. ஆண்டவர் பார்த்து கேட்கணும், ನಿಮ್ಮ ದೇವರನ್ನ ನೋಡಿ என் தெய்வமா உங்களை நான் அங்கீகரிக்கிறேன், உங்க விசுவாசிக்கிறப்பா. ನೀವು ನಂಬುತ್ತೇನೆ ಸ್ವಾಮಿ, ನನ್ನ ದೇವರಾಗಿ விட்டு எங்கே தூர போக மாட்டேன். ನಿಮ್ಮ ಬಿಟ್ಟು ಎಲ್ಲೂ ದೂರ யாக்கோபு சொன்னாரு, ಯಾಕೋಬನೇ ಹೇಳಿದ, என் கூடவே இரு, ನನ್ನ ಸಂಗಡ எனக்கு உண்ண உணவும் ನನಗೆ ತಿನ್ನುವುದಕ್ಕೆ பயணமெல்லாம் ஆசீர்வாதம், ನನ್ನ ಪ್ರಯಾಣವೆಲ್ಲ என் கூடவே இருங்க. ನನ್ನ ಸಂಗಡವೇ ಇರು. கர்த்தருடைய பிள்ளைங்க, ಇದು ಕರ್ತನ இந்த வார்த்தை அறிக்கிடுங்க. ವಾಕ್ಯವನ್ನ ஆதியாகமம் 28:20 சொல்லி பாருங்க. ವಿಮೋಚನೆ ಆದಿಕಾಂಡ 28ನೇ ಅಧ್ಯಾಯ 20ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಹೇಳಿ ನೋಡಿ. வார்த்தையின்படி ವಾಕ್ಯ யாக்கோபை சூப்பரா நடத்தி, ಯಾಕೋಬನ ಸುಂದರವಾಗಿ அற்புதமான ಅದ್ಭುತವಾಗಿ அதிசயமான ಅತಿಶಯವಾಗಿ அவன் கேட்கறத ஜெபித்தை விட சூப்பரா கர்த்தர் ಕೇಳೋದಕ್ಕಿಂತ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋದಕ್ಕಿಂತ ಬಹಳ ಸುಂದರವಾಗಿ ಯಾರು? ಸರ್ವವಲ್ಲಮನೆ, ಸರ್ವಶಕ್ತನಾದ ದೇವರು, ಆಲ್ಮೈಟಿ ಗಾಡ್, ಆಲ್ಮೈಟಿ ಆಲ್ಮೈಟಿ ಆಲ್ಮೈಟಿ. நம்ம நடுவில் வாசம் பண்ணி ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಅವರು ವಾಸ, நம்முடைய தேவனா இருக்கிறார். ನಮ್ಮ ದೇವರಾಗಿ நம்முடைய கண்களை அவர் பார்க்க, ನಮ್ಮ ಕಣ್ಣುಗಳು ಅವರನ್ನು ನೋಡಿ, எனக்கு ஒத்தாசு வரும் பருவம் ನನಗೆ ಸಹಾಯ ಬರುವಂತ ಪರ್ವತ ನನ್ನ ಕಣ್ಣುಗಳಲ್ಲಿ நடுவிலே கூட ನನ್ನ ಮಧ್ಯದಲ್ಲಿ ವಾಸ, எங்கள் தேவனாய் இருப்பேன் என்று சொன்னார். ನಮ್ಮ ದೇವರಾಗಿರುತ್ತೇವೆ. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தெய்வமே, ನಾವು ಆರಾಧನೆ ಮಾಡುವಂತ, விசுவாசிக்கிற எங்கள் தெய்வமே, ನಂಬುವಂತ ನಮ್ಮ ದೇವರು, எங்கள் தேவனை நாங்கள் எப்போது ஸ்தோத்தரிக்கவும் துதிக்கவும் மகிமைப்படுத்தவும் கனப்படுத்தவும் நாங்கள் துதிக்கிறோம். ನಮ್ಮ ದೇವರನ್ನ ಯಾವಾಗಲೂ ಸ್ತುತಿಸುವುದಕ್ಕೂ ಹೊಗಳುವುದಕ್ಕೂ ಘನಪಡಿಸುವುದಕ್ಕೂ ஒருவரே கனத்திற்கு மகிமைக்குரிய, ಇನ್ನೊಬ್ಬನೇ ಘನಮಾನ, உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படும். ನಿನ್ನ ನಾಮ ಮಾತ್ರ இதை ಮಹಿಮೆ. கேட்கிற பிள்ளைகள் கூட இவே இருந்து யாக்கோபை போல நடத்தும். ಕೇಳುವಂತ ಮಕ್ಕಳನ್ನ ಸಂಗಡವೇ ಇದ್ದು ಯಾಕೋಬನಂತೆ பிரச்சனை மத்தியில் அங்குலாய்க்கிறாங்களே, ಸಮಸ್ಯೆಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ, வியாதி மத்தியில போராடுறாங்களே, ರೋಗಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ யாரு உதவி செய்யலையே, ಸಹಾಯ துடைக்க ஒருவரும், ಕಣ್ಣೀರು ಒರೆಸಲಿಕ್ಕೆ அற்புதங்களை செய்ய ஒருவரும், ಅದ್ಭುತ ಮಾಡು, கடனை மாற்ற ஒருவரும் இல்லை, ஆறுதல் படுத்த ஒருவரும் இல்லையே, ನನ್ನ என்னை பலப்படுத்த ஒருவரும் இல்லை, ನನ್ನ ಬಲಪಡಿಸುವುದಕ್ಕೆ ಒಬ್ರು, என்னை தூக்கி நிறுத்த ஒருவரும் ನನ್ನ இல்லை, ಎಬ್ಬಿಸಿ ನಿಲ್ಲಿಸೋದಕ್ಕೆ ಒಬ್ರು, உடன் பிறந்தவர்கள் என்னை வெறுத்து விட்டார், ನನ್ನ ಒಡ ಹುಟ್ಟಿದವರೇ ನನ್ನ ವಿರೋಧ ಮಾಡಿದ್ದಾರೆ. யார் உன்னை மறந்தார்? ಯಾರೇ நான் உன்னை மறக்க மாட்டேன்னு சொன்னேன். ನಾನು ನಿನ್ನ ಮರೆಯೆನ್ನುವುದಾದ பிதாவே, ತಂದೆಯೇ, பிள்ளைகளாக இருக்கிறோம், ಮಕ್ಕಳಾಗಿದ್ದೇವೆ, எங்கள் நடுவுல கூட ಮಧ್ಯದಲ್ಲಿ ನೀರೆங்களுக்கு ವಾಸವಾಗಿತ್ತು ನಮ್ಮ ದೇವರ. ஆதியாகமம் 28:20 ಆದಿಕಾಂಡ 28ನೇ ಅಧ್ಯಾಯ 20ನೇ யாக்கோபு ವಾಕ್ಯ. சொல்வது போல ಯಾಕೋಬನೇ ಹೇಳುವ நீர்களுக்கு கூடவே, ನಮ್ಮ ಸಂಗಡವೇ, எங்க கூடவே, ನಮ್ಮ இதை ಸಂಗಡವೇ, கேட்கிற பிள்ளைகளோடு ಕೇಳುವಂತ குடும்பத்தோடு இருந்து ಕುಟುಂಬದೊಟ್ಟಿಗೆ அற்புதம் நடக்கட்டும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை ಸಾಧಾರಣವಾದ ನಿನ್ನ ಮಹಿಮೆಯಲ್ಲಿ விசுவாசிக்கிறேன். ನಂಬುತ್ತೇನೆ. இயேசுவின் நாமத்தில் ಯೇಸುವಿನ எங்க ஜெபத்தை அங்கீகரித்ததுக்கு ಪ್ರಾರ್ಥನೆ ಅಂಗೀಕರಿಸು. இயேசுவின் நாமத்தில் ஜெபம். ಯೇಸುವಿನ நல்ல ನಾಮದಲ್ಲಿ பிதாவே. ತಂದೆಯಾದ ஆமென். இயேசுவின் ரத்தம் ஜெபம். ಆಮೇಲೆ ಯೇಸುವಿನ ರಕ್ತ. ஹalleluya. ಹಾಲೆಲೂಯಾ. நீங்க பாக்கியவான்கள். ನೀವು ಧನ್ಯರಾಗಿ. ஆதியாகமம் 28:20 ಆದಿಕಾಂಡ 28:20 யாக்கோபை போல சொல்லுங்க, ಯಾಕೋಬನ ಹಾಗೆ என் கூடவே இருங்க. ನನ್ನ ಜೊತೆಯಲ್ಲಿ. ஆமென். ಆಮೆನ್. God bless you. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ಕರ್ತನಿಗೆ ನಾಶ. Thank you very much. Thank you.